வெல்கம் டு மாலதி தளிகை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மண்டிய மசியல். அதுக்கு என்னென்ன வேணும்னா கடுகு, துவரம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, சேப்ப மிளகா, வெந்தயம், பெருங்காயம், புளி. இப்போ கடுகு வெடிச்சுட்டு இருக்கு. அதில் சேப்ப மிளகா கிள்ளி போட்டாச்சு. இப்போ அடுத்தாப்பில் அதில் நம்ம இந்த பருப்பெல்லாம் போடலாம். இப்போ வெந்தயத்தை முதல்ல போட்டுட்டேன், நல்லா வறுப்படட்டும். இந்த பச்சை அந்த ஒரு கசப்பு போகும், அப்போ அது வெடிக்கிறது. அப்போ மீதி பருப்பெல்லாம் போட்டுடலாம். இப்போ நல்லா இதை வறுத்துக்கலாம். வறுத்துட்டு கொஞ்சம் ஜலம் விட்டு வேக வச்சுக்கலாம். அப்படியே வானாலேயே வேக வைக்கலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து புளி தண்ணியை சேர்க்கணும். அதில் புளி, உப்பு. இப்போ நல்லா வெந்துடுத்து. இதில் புளி தண்ணி, அதோட உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். கருவேப்பிலையை லாஸ்ட்டில் போடலாம். ஒரு கொதி கொதிச்சப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் சாதம் கலந்து சாப்பிட சரியாக இருக்கும். நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ சாதத்துக்கு கலந்து சாப்பிட நமக்கு எவ்வளோ, அதாவது தண்ணியாக இருக்கா திக்காக இருக்கான்னு பார்க்கணும். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, திக்காயின்னு இருக்கு. இப்போ இந்த திக்காக இருந்தால் போரும் நமக்கு சாதம் கலந்து சாப்பிட. இல்லைன்னா அது ரசம் மாதிரி ஓடி போயிடும். அதனால் நம்ம அது முக்கியம், அது பார்க்கறதுக்கு. இதோ இப்போ நல்லா கெட்டியாயின்னு இருக்கு. அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி போரும். ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு ரெடி மெந்திய மசியல். வெந்தயத்தை போட்டு பண்ணுறோம் இல்லையா, நல்லதுக்கு வெந்தய மசியல். அதை மெந்திய மசியல் அப்படின்னு சொல்லுவாள்.